என்னப்பா தனியா நின்னுட்டு இருக்க? என்னத்தான் தனியாக்கிட்டீங்களே சார். நான் உயிருக்கு உயிரா பழகுன ஒரு ஃப்ரெண்டு செத்துட்டான், இன்னொருத்தனை ஜெயில அடைச்சிட்டீங்க. இப்ப நான் தனியா நிக்கிறேன் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், எந்த அடிப்படையில சார் சதீஷை கைது பண்ணீங்க? சந்தேகத்தின் அடிப்படையில தான். பொல்லாத சந்தேகம் சார். உங்க சந்தேகத்துக்கு என்ன சார் ஆதாரம்? அது கோர்ட்ல வெளியாகும். அட போங்க சார். கடமை உணர்ச்சி தவறாத போலீஸ் ஆபீசருக்கும் நீதியே தவறாத நீதிபதிக்கும் பிறந்த பையன் எப்படி சார் கொலைகாரனா இருக்க முடியும்? இப்படி நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாமே சார். கொஞ்ச நாள் தான் சதீஷ் என் கூட பழகினான். நான் வெறும் ஃப்ரெண்ட். என்னாலே அவனை மறக்க முடியல. அவன் பிராக்டிஸ் பண்ண கிரவுண்ட பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறேன். பெத்து வளர்த்த தகப்ப நீங்க எப்படி சார் அவனை குற்றவாளின்னு சொல்றீங்க? ஏன் சார், சந்தர்ப்பங்களும் சாட்சியங்கள் இருந்தா ஒருத்த குற்றவாளி ஆயிடுவானா? உங்களுக்கு எத்தனை சந்தர்ப்ப சாட்சியங்கள் வேணும்? அதை நாமளே உண்டாக்கிட முடியாது. எப்படியோ உங்க பிடியிலிருந்து ஜெயிலிருந்து சதீஷ் தப்பிச்சிட்டான். தேங்க் காட். ஐம் சாரி மை டியர் பாய். அவன் தப்பிச்சனதும் உண்மைதான். நான் அவனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப அவன் ஜெயில தான் இருக்கான்.